பக்கா தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவில் நம்மளுடைய பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிலேட்டர் பக்கத்தில் ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது எதுக்காக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு மேபி தெரியுமா தெரியாதான்னு தெரியல. பட் இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா அது எதுக்காக இருக்குது அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதாவது நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்மளுடைய சேனல் பார்க்குறவங்க எல்லாருமே பைக்ஸ் வந்து வச்சுருப்பீங்க. ஸோ இப்போ இருக்கிற பைக்ஸில் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா டிஸ்க் பிரேக் மேக்ஸிமம் வந்து இருக்குது, அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுவே பழைய ஓல்டன் டேஸ் பைக்லலாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரம் பிரேக் அப்படின்ற ஒரு சிஸ்டம் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ட்ரம் பிரேக் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாகனத்தில் நாளாக உங்களுடைய அந்த பிரேக் வந்து பிடிக்கும் பொழுது சவுண்டு கீச் அப்படின்ற மாதிரி சவுண்ட்லாம் வரும். ஸோ நீங்கள் பிடிக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா சரியாக பிடிக்காமையும் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த டிஸ்க் பிரேக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு சிஸ்டம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சைக்கிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் பிடிச்சிங்க அப்படின்னா அந்த 2 பிரேக் கட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரேக் பிடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக போய்ட்டு உங்களுடைய ரிம்மை வந்து அழுத்தி பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் நிற்கும். இதே கான்செப்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக் சிஸ்டம் வந்து இருக்குது. பட் ஆனால் டிஸ்க் பிரேக்கை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் ஒன்ஸ் டிஸ்க் பிரேக்கை பிடிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடனே சடனாகவே ஸ்டாப் ஆகும். அது ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் அந்த வண்டியோடைய ஆக்சிலேட் பண்ணுற இடத்துல பக்கத்தில் ஒரு சின்ன பாக்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, பல்சரில் பார்த்துருப்பீங்க, ஆல்மோஸ்ட் ஹோண்டா ஷைன், எஸ்பி, அப்புறம் ஹோண்டா எல்லா பிராண்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அது கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அழுத்தும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஆயில், அதாவது அதோடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரேக் ஆயில் ரிசர்வயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அழுத்தும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஆயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேலிஃபர் வழியாக போயிட்டு உங்களுக்கு பிரேக் ஆயில் பிளெஞ்சரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தள்ளும். பிளெஞ்சரை தள்ளும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக பிஸ்டனை வந்து மூவ் பண்ணும். ஸோ பிஸ்டனை மூவ் ஆகும்பொழுது பிரேக் பேடை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிம்மை வந்து அழுத்தமாக பிடிக்கும். ஸோ நீங்கள் டிஸ்கை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே வந்து சின்ன ஹோலாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து அதில் போய்ட்டு அழுத்தும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட வாகனம் நீங்கள் அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா நின்றும். ஸோ இல்லாத பட்சத்தில் வந்து உங்களுக்கு பொறுமையாக வந்து நிற்கும். இப்போ நீங்கள் டிஸ்க் பிரேக்கில் ஏன் அந்த ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு யோசிக்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரம் பிரேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் அதிகமாகவே ப்ரொடியூஸ் பண்ணும். அதுவே ஒரு பெரிய ட்ராபேக் அப்படின்னே சொல்லலாம். பட் டிஸ்க் பிரேக்கில் நீங்கள் பிடிக்கும் பொழுது அதுலேருந்து வரக்கூடிய அழுத்தம், அதாவது வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும் டயரு. ஸோ அப்போ ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக உங்களுக்கு அந்த மாதிரி ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன்னா நீங்கள் டிஸ்க் பிரேக் ஹோல் சுற்றிட்டு இருக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஏர், அதாவது வந்து காற்று வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளேயும் வெளியே போயிட்டு வரும்பொழுது ஹீட் ஆகிறது ரொம்பவே குறையும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் இப்போ இருக்கிற டிப்பர்னு சொல்ல முடியாது. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக் பவர் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கலை விட கொஞ்சம் எஃபிஷியன்சி அதிகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் இப்போ இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரம் பிரேக்கை வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு ஸோ இப்போ இருக்கக்கூடிய டிஸ்க் பிரேக் வந்துட்டாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இதோடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளுடைய பக்கா தமிழ் ஆட்டோமொபைல் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மேலும் நல்ல ஒரு சுவாரஸ்யமான ஆட்டோமொபைல் வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விருப்பது பக்கா தமிழ் அண்ட் மீ விஜய். பாபா, see you, have a nice day.